ஹலோ வீவர்ஸ், நிறைய ரிவ்யூஸ் பார்த்து நிறையா இ-காமர்ஸ் சைட்ஸை நிறையா ரிவ்யூஸ் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு ஃபைனலாக ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். அது 1 lakh ஜிபிஎஸ் என்னோடய பைக்குக்கு. ஸோ இது ஆல்ரெடி ஆர்டர் போட்டு 7 daysக்குள்ளே வந்துடும்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்துடுச்சு. ஸோ இது ஆல்ரெடி நான் அன்பாக்ஸ் பண்ணி 2 monthsக்கு மேலே யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்தியா போஸ்ட்டில் அனுப்பிச்சிருந்தாங்க. ஐ திங்க் பேக்கிங் எவ்ரி திங் இஸ் குட். நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டேன். அகெயின் வந்துட்டு வியூவர்ஸ் காமிக்கணுங்கிறதுக்காக அகெயின் எப்படி பேக் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி நான் மறுபடியும் பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்துட்டு ஒரு சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. இதில் சும்மா ஒரு கேப் இருந்துச்சு, அதை ஃபில் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் வந்து பெரிய பாக்ஸ். ஸோ உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்துட்டு 1 lakh ஜிபிஎஸ் கோ. நான் வந்துட்டு இதில் 3 டைப்ஸ் ஆஃப் ஜிபிஎஸ் இருக்குது. ஒன்று வந்து மைக்ரோ, ஒன்று மைக்ரோ ப்ளஸ். இது வந்து கோ வந்து போர்ட்டபிள் டிவைஸ். மீன்ஸ் இதில் மேக்னெட் இருக்குது. ஸோ இதில் வந்து மேக்னெட் ப்ளஸ் பேட்ரி இருக்குது. ஸோ இது போர்ட்டபிள் டிவைஸ். ஸோ இங்கே ஆன் ஆஃப் பட்டனை பற்றி சொல்லியிருக்காங்க. போர்ட்டபிள் ட்ராக்கிங் டிவைஸ். கூகுள் ஸ்டோர், ஆப் ஸ்டோரில் 1 lakh அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அதில் நம்ம ப்ளே ஸ்டோர் இல்லைன்னா ஆப் ஸ்டோர் போய் நம்ம டவுன்லோட் பண்ணி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காங்க. மேக்னெட்டிக் ஜிபிஎஸ் ட்ராக்கிங், வாய்ஸ் மானிட்டரிங், வாட்டர் ரெசிஸ்டன்ஸ், இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன், அப்புறம் ரீசார்ஜபிள். நியர்லி அவங்க சொல்கிறபடி 24 28 1 month வரைக்கும் இந்த சார்ஜ் இருக்குது. நான் ஒரு டைமில் சார்ஜ் போட்டிருக்கேன். இன்னும் வந்துட்டு அதில் 60% இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். மீன்ஸ் மோர் தென் 1.5 month மேலே யூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஐ திங்க் இட்ஸ் த ரைட் டைம் டு ரிவ்யூ திஸ் ப்ராடக்ட். ஸோ தட்ஸ் இட். ஸோ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். இங்கே வந்துட்டு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்எம் சிப்செட், ஃப்ரீக்வன்சி, இதில் இருக்கிற சிம்மோட ஃப்ரீக்வன்சி, லொக்கேஷன் அக்யூரேசி இது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ட்ராக்கிங் சென்சிட்டிவிட்டி, ஜிஎஸ்எம் எவ்வளோ வோல்டேஜில் ஒர்க் ஆகுது, பேட்டரியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், எல்இடி இண்டிகேட்டர் பற்றி, அப்புறம் மெமரி இதில் இருக்கிற 32 MB மெமரி ப்ளஸ் இதோட வெயிட் வந்துட்டு 1/4 kg, 255 grams, 10,000 mAh பேட்ரி. அண்ட் இதுதான் வந்துட்டு அவங்களோட அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர். எம்ஆர்பி 13,990, பட் நான் வாங்கினது அரௌண்ட் 5,000. ஸோ 1 year வாரண்டியோடு வருது, ப்ளஸ் 1 year சப்ஸ்கிரிப்ஷனோட வருது. ஸோ லெட்ஸ் அன்பாக்ஸ் திஸ் ஜிபிஎஸ். ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணின ஜிபிஎஸ் ரீஅன்பாக்சிங். ஸோ ஒன்றும் இல்லை, இங்கே வந்துட்டு எப்படி மொபைல் பேக் பண்ணாங்களோ சேம் வே அவங்க பேக் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஜிபிஎஸ். ஓகே, கை கடக்கமாக தான் இருக்குது. சொன்ன வெயிட் இருக்குது, 1/4 kg இருக்குது கண்டிப்பாக. ஸோ வேறு என்னவெல்லாம் கொடுத்துருக்காங்க உள்ள அப்படின்னு பார்த்தா வேறு பெருசாக ஒன்றும் இல்லை. உள்ள ஒரு சார்ஜர், ஆல்ரெடி ஓப்பன் பண்ண சார்ஜர், அதே நான் பேக் பண்ண இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது கெட் ஸ்டார்டட். ஸோ நார்மலாக என்னென்ன கொடுப்பாங்களோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஸ்டெப் எப்படி ஒர்க் ஆகுது, ப்ளஸ் சப்போர்ட் நல்லா கொடுக்காங்க. நான் ஒரு 2-3 times வந்துட்டு இது வாங்குறதுக்கு முன்னாடியும் வாங்கினதுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ணேன். வித்தின் ஹவர் நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கிடச்சிடும் அவங்ககிட்டருந்து. ஸோ அது போக ஒரு சிம் கார்டு கொடுத்துருந்தாங்க. நான் ஆல்ரெடி எடுத்து போட்டுட்டு ஒரு ப்ளைன் சிம், என்ன சிம்னு யாருக்கும் தெரியாது, மேபி அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ ஒரு ஒயிட் கலர் சிம், எந்த ஒரு நெட்வொர்க் ப்ரொவைடர் நேமும் மென்ஷன் பண்ணல இதில். ஸோ தட்ஸ் இட், எம்டி பாக்ஸ் நோ. ஸோ now the time to open the GPS. GPS full black. இது வந்து ட்ராக்கிங் கோட். ஸோ கூடாது 1 lakh GPS. ஓகே, ஸோ இங்கே தான் எல்லாமே இருக்குது. இதை வந்து மறைச்சிக்கும் அப்படி. ஸோ ஆன் ஆஃப் பட்டன். ஓகே, கிளியர். 1 lakh
ஜிபிஎஸ். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஜிபிஎஸ். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக இதுக்கு நகை வேணுமா வேண்டியதில்லை. ஸோ இங்கே ஆல்ரெடி ஆனில் இருக்குது என்னோடய ஜிபிஎஸ் சிக்னல் பேட்ரி வந்துட்டு எப்போ நம்ம சார்ஜ் போடுறோமோ அப்போ மட்டும் காமிக்கும். ஃபுல்லாக இருந்துச்சுன்னா க்ரீன், கம்மியாக இருந்துச்சுன்னா ரெட், அந்த மாதிரி சிம் ஆல்ரெடி உள்ளே இருக்குது. ஸோ இது வாட்டர் ப்ரூஃப்காக இந்த மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு அன்லாக்கிங். ஆப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். ஓகேங்களா? ஹியர் முக்கியமான ஒரு இது இங்கே என்னென்னா, இது என்னன்னு தெரில, அவங்களுக்கு தெரில கேட்டங்காட்டி. பட் இந்த டாட்ஸ் ப்ளஸ் இதுதான் வந்துட்டு மேக்னெட். பவர்ஃபுல் மேக்னெட், நாட் நார்மல் மேக்னெட், பவர்ஃபுல் மேக்னெட். ஓகே, let's go with app, how it is working. ஐ திங்க் இப்போ பார்க்கலாம். நான் சார்ஜ் போட்டிருக்கேன். ஸோ இந்த பேட்ரி லைட்டும் எரியுது. பேட்ரி லைட் ரெட் கலரில் எரியுது. ஸோ இதை வந்து பேட்ரி வந்துட்டு கம்மியாக இருக்குது. பிகாஸ் ஒரே ஒரு டைம் தான் வாங்கினதுக்கப்புறம் சார்ஜ் போட்டிருக்கேன். அப்போ வந்துட்டு அரௌண்ட் 1.5 month ஆச்சு. ஓகே கைஸ், நம்ம இப்போ எப்படி OneLap ஆப் வந்து யூஸ் பண்ணுறது போகும். ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ளே ஸ்டோர் இல்லைன்னா ஆப் ஸ்டோர் போயிட்டு OneLapன்னு டைப் பண்ணுங்கள். OneLap டெலிமேட்டிக்ஸ் ஜிபிஎஸ் ட்ராக்கிங் ஆப். ஸோ ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இட் இஸ் அன்இன்ஸ்டால் அண்ட் ஓப்பன். ஸோ ஓப்பன் பண்ணால் இதுதான் வந்து ஸ்க்ரீன். ஸோ ஒரு புது டிவைஸ் வாங்குறீங்கன்னா ஆட் வெஹிக்கிள் போயிட்டு பை அ நியூ டிவைஸ், ஆல்ரெடி ஓன் டிவைஸ் ஆர் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ், இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. பை அ நியூ டிவைஸ் கொடுத்தீங்கன்னா ஆட் யுவர் ஓன் வெஹிக்கிள்னு வருது. கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அமேசானுக்கு டைரெக்டாக போகும். அஃபிஷியலாக அவங்க OneLap வந்துட்டு இவங்க டைப் வச்சுருக்காங்க. மீன்ஸ் ஆல் த OneLap டிவைசஸ் வந்துட்டு இங்கே அமேசானில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எவ்ரிதிங் இருக்குது. ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் டிவைஸ். மைக்ரோ வந்து டைரெக்டாக பைக்கோட கனெக்ட் பண்ணுறது. செகண்ட் மைக்ரோ ப்ளஸ் ஆல்சோ சேம், பட் வந்துட்டு இன்ஜின் கட் ஆஃப் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிவைஸ் இருக்குங்க. மீன்ஸ் 3 டைப்ஸ் ஆஃப் டிவைஸ். சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. 2 இயர், 3 இயர், 5 இயர் அந்த மாதிரி. ஸோ நம்ம இதுலேருந்து வெளியே வருவோம். ஸோ வேறு என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஷேர் லொக்கேஷன். உங்களோட வேறு ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட பைக்கோட லொக்கேஷன் வந்து ஆல்வேஸ் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கணும்னா இங்கே அந்த ஷேர் லொக்கேஷன் போனால் இருக்கும். பேமெண்ட் ரிலேட்டடு செட்டிங்ஸு, ப்ரொஃபைல், என்னோடய ப்ரொஃபைல், ஹெல்ப், டேர்ம்ஸ் அண்ட் பாலிசி, லாகவுட், இதெல்லாம் சேம். ஓகே, நான் என்னென்ன இருக்குது இதில். இன்ஜின் ஆக்சஸ், ஆன்டி தெஃப்ட், செட் சேஃப் ஜோன் வந்துட்டு நம்ம ஒரு இது வந்துட்டு போர்ட்டபிள் டிவைஸ், இன்பில்ட் பேட்டரியோடு வருது. ஸோ வந்துட்டு இது ஏதாவது இன்ஜின் ஸ்டார்ட் இல்லை, இன்ஜின் ஏதாவது இக்னிஷன் அலர்ட் எல்லாம் எதுவுமே வராது இதில். பிகாஸ் இது வந்துட்டு இன்ஜினோட எதுலேயும் கனெக்ட் ஆகலை. ஸோ நீங்கள் வந்துட்டு மைக்ரோ ப்ளஸ் டிவைஸ் வாங்கினீங்கன்னா அதில் இன்ஜின் கட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ப்ளஸ் இக்னிஷன் அலர்ட்டும் இருக்குது. ஏதாவது யாராவது வந்துட்டு இன்ஜினை உங்களுக்கு தெரியாமல் ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணி ஏதாவது வண்டியை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த அலர்ட் வரும். பட் இதெல்லாம் அந்த மாதிரி வராது. போர்ட்டபிள் டிவைஸ் வித்தவுட் எதுவும் கனெக்ஷன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ நம்ம வந்துட்டு சேஃப் ஜோன் வச்சுக்கலாம். மீன்ஸ் சேஃப் ஜோன் செட் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு 100 மீட்டருக்குள்ளே வெஹிக்கிள் வந்துட்டு அந்த 100 மீட்டரை கிராஸ் பண்ணிச்சுன்னா நீங்களே நார்மலாக எடுத்துகிட்டு போனாலும் உங்களுக்கு அலர்ட் வரும். அதாவது இங்கேருந்து கிராஸ் ஆகிருக்க வண்டி மறுபடியும் அதே சேஃப் ஜோனுக்குள்ளே மறுபடியும் வந்துச்சுன்னா சேஃப் ஜோனுக்குள்ளே வந்துருச்சுன்னு சொல்லி உங்களுக்கு அலர்ட் வரும். ஸோ அதுதான் அந்த சேஃப் ஜோன். ஆன்டி தெஃப்டெல்லாம் வந்துட்டு இது காமனாக கொடுத்துருக்காங்க எல்லா டிவைஸுக்கும் சேம். ஸோ இது வந்துட்டு இன்ஜின் ஆக்சஸ், ஆன்டி தெஃப்ட் எதுவுமே வந்துட்டு கோ டிவைஸில் ஒர்க் ஆகாது. பட் மைக்ரோ ப்ளஸில் ஒர்க் ஆகும். இன்ஜின் ஆக்சஸ் நீங்கள் இன்ஜின் கட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன். ஸோ இது இன்றைக்கி நான் எங்கெங்கே போனேன், என்னென்ன பண்ணேங்கிறது. ஸோ எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் இல்லை, எதுவுமே டேட்டாஸ் எல்லாம் பெருசாக எதுவும் இருக்காது. 26
somewhere from my hometown to Bangalore. ஸோ இந்த ரெட் டாட்டெல்லாம் வந்துட்டு நான் கொஞ்ச நேரம் நின்று போனது 2 டைம்ஸ் நான் நின்று போனேன். சேம் அதே மாதிரி ரெட் டாட் வந்துட்டு சொன்னது ஸ்டாப்பேஜ் டியூரேஷன் 19 மினிட்ஸ் ஸ்டாப் பண்ணி போனேன். நெக்ஸ்ட் இங்கே வந்துட்டு 39 மினிட்ஸ் ஸ்டாப் பண்ணி போனேன். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் வியூ வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். அனலிட்டிக்ஸ் போனால் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கேன், 370 கிலோமீட்டர், எப்போ எந்த டேட்டு, ரன் டைமில் இது வரைக்கும் எதுவும் ஷோ பண்ணல, கிலோமீட்டர் பர் ஹவரும் எதுவும் ஷோ பண்ணல, ஐடில் டைம் ஷோ பண்ணல. பட் மேக்ஸிமம் ஸ்பீட் வந்துட்டு அக்யூரேட்னு சொல்ல முடியாது, பட் ஓகே, ஆவரேஜ் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. மேக்ஸிமம் ஸ்பீட் ப்ளஸ் டிஸ்டன்ஸ் வந்து அக்யூரேட், 370 கிலோமீட்டர் அக்யூரேட். இதுதான் என்னோட டிவைஸ். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இட்ஸ் இட். ஸோ இந்த டிவைஸை பை பண்ணணுன்னா 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் அமேசானில் பை பண்ணலாம், ஆல்ரெடி ஷோ பண்ண மாதிரி. இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு OneLapோட சைட் போனீங்கன்னா onelap.in போனீங்கன்னா அதில் வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ப்ராடக்ட்ஸில் போனீங்கன்னா OneLap மைக்ரோ ஒரு டிவைஸ், அதுக்கப்புறம் OneLap மைக்ரோ ப்ளஸ், அதாவது இன்ஜின் கட் ஆஃப், இக்னிஷன் அலர்ட் எல்லாமே வரும். ப்ளஸ் இது OneLap மைக்ரோலி இக்னிஷன் அலர்ட் வரும்னு தான் நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரியல. பட் நான் வாங்கினது OneLap Go, சேம் ப்ரைஸ் 4890. அமேசானில் கொஞ்சம் ஏதாவது எச்சு கம்மி இருக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அபவுட் திஸ் டிவைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். அப்புறம் வந்துட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஏதாவது ஃப்யூச்சரில் வீடியோஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகணும்னா. மற்றபடி எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஸ்டே சேஃப். பாய், see you.